மயிலாடுதுறை அருகே மாந்தை என்ற இடத்தில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி அப்பகுதியில் தாழ்வாக இருந்த மின்கம்பியில் பட்டு தீப்பிடித்தது. தீப்பற்றியது தெரியாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் லாரியை ஓட்டுநர் ஓட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் மளமளவென தீ பரவியதைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர் அங்கமுத்து அருகில் இருந்த குளத்தில் லாரியை இறக்க முயற்சி செய்தார். அதற்குள் தீ வேகமாக பரவியதில் லாரியிலிருந்து ஓட்டுநர் அங்கமுத்து தீ காயங்களுடன் வெளியே குதித்து உயிர் தப்பினார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த குத்தாலம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். லாரி ஓட்டுநர் அங்கமுத்து தீ காயங்களுடன் கும்பகோணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 30 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து காணப்படும் கிராமத்தை இணைக்கும் இணைப்பு சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரம்மதேசம் அடைச்சாணி இணைப்பு சாலையை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்து தரவில்லை என்றால் 2 கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இடங்கு மேடமா இருக்கு. வண்டி போக முடியல, பைக்கு போக முடியல. தண்ணி மழை பெஞ்சாடி தண்ணி காடா கிடக்கு, முற்றுக்கு கிடக்கு தண்ணி. வண்டி போக முடியல, ஆள் போக முடியல. தண்ணி முட்டவும் 4-5 இடத்துல கிடங்கு ஒரு ஆள் அறையல் கிடங்கு விழுந்துட்டு. பேர் துப்பாக்குடி. எனக்கு இதை போக்குவரத்து பாதையாக வச்சுக்கிறோம். இதில் கடந்த ஒரு 20 வருஷ காலமாக ரோடு குண்டு குழியுமாக இருக்கிறது. இது எந்த செயல்படுத்த யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு உடனே ஒரு 100 போட இருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது என்னோட எங்களுக்கு விவசாயம் பார்க்கறது, வயக்காட்டுக்கு போகிறது, அப்புறம் தொழில் விஷயமா போகிறதுக்கு இது ஷார்ட்கட்டாக ஒரு சுருக்கமான வழி இருக்கு பார்க்குறோம். இதில் எந்த விதமான முடிவு எடுக்க மாட்டேன், தீர்வு பண்ண மாட்டேங்கிறாங்க. குண்டும் குழியுமா இருக்கும், மழை பெஞ்ச சேரும் ஜகதியுமா இருக்குது. இதில் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது தக்க நடவடிக்கை எடுத்து பண்ண மாதிரி செய்யணும். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஜங்காளி விக்னேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான DJ கோவிந்தராஜனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விக்னேஸ்வரர் பெருமானை வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பிரிவில் பவானி ஆட்டம் தரையோர பகுதியில் உள்ளவர்களை காலி செய்ய நீர்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்த நிலையில் தங்களுக்கு நிரந்தரமாக குடியிருப்பு வேண்டும் அல்லது அப்பகுதியிலேயே குடியிருக்க வழி செய்ய வேண்டும் என கூறி பவானி அந்தியூர் பிரிவில் 500க்கும் மேற்பட்ட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் 154வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மதுரை தமிழ் சங்கம் சாலையில் உள்ள முன்னாள் மேயர் முத்துப்பிள்ளை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் தெற்கு மாவட்ட சார்பாக மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பாகுபலி திரைப்படத்தில் பணியாற்றிய பிளாக் ஷீப் மீடியா குழுவினர் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பிரமாண்ட வெண்கல கையில் உலக உருண்டை சுற்றுவதை வடிவமைத்துள்ளனர். இதேபோன்று அருகில் தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளை சிலையையும் உருவாக்கியுள்ளனர். இதற்கான துவக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ரேஸ்கோர்ஸில் தத்ரூபமாக துவங்கப்பட்டுள்ள சுழலும் உலக உருண்டை மற்றும் ஜல்லிக்கட்டு காளை முன்பாக பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அரசு நிர்ணயித்துள்ள வருவாயை விட சற்று குறைவாக வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரவு பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஓமலூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
தொடர்ந்து பத்திரப்பதிவுக்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க 5 லட்சம் ரூபாய் நிதியை உடனடியாக வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், போலியாக பத்திரப்பதிவு செய்வதாக ஆதாரம் கொடுத்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஆதாரத்தோட சொன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தகவல் வந்துதான் இங்க வந்திருக்குன்னா இப்ப என்னன்னா, இப்ப இந்த எங்க எம்எல்ஏ இருக்காரு, அந்த சாமந்தம் அது செம்மங்கல் பட்டியல என்னென்ன இப்ப ரேட்டு போகுதுன்னா சிரிக்கிறாரு. அது நீங்கனால சொல்லுங்க. அதான் உள்ள எவ்வளவு போகும், வெளியே ரோட்டு வரது என்ன போகும் சொல்லுங்க. அது மாதிரி கேக்குறோம். உடனே பத்திரம் பண்ணி அன்னைக்கே கொடுக்க சொல்றோம். அது மாதிரி பட்டாமரத்தில் உடனே பண்ணுங்க, பப்ளிக்கை காக்க விடாங்க. அதே சமயத்துல அரசுக்கு இழப்பீடு வந்துடாமையும் பொதுமக்களும் பாதிக்கிற மாதிரியே பண்ணுங்கன்றதுக்காக சொல்லிட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அரும்பராம்பட்டு கிராமத்தில் ஒரே வீட்டில் 2-3 குடும்பங்களாக வசித்து வரும் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பாய்த்தலையணை ஆடு மாடுகளுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வீட்டுமனை பட்டா கொடுத்தால்தான் போராட்டத்தை கைவிட்டு கலந்து செல்வோம் என்று கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சமையல் கூட பூட்டில் மனித கழிவுகளை வீசி எறிந்த மர்ம நபர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் நாமக்கல் ஒன்றிய செயலாளர் தனுஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த பள்ளியின் சமையல் கூட பூட்டில் மனித கழிவு வீசி எறியப்பட்டிருந்த நபர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள பொன்னியம்மன் ஏரியில் சமீபத்தில் அரசு அனுமதி பெற்று உழவர்கள் தங்களது விவசாய தேவைகளுக்கு மண் அள்ளலாம் என அனுமதித்தது. ஆனால் தரப்படும் அனுமதிக்கு மேலாக தாழம்பள்ளம் மதுரா பொன்னியம்மன் ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் திருடப்பட்டு உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இங்கு திருடப்பட்ட மண் காஞ்சிபுரம் சாலை டயர் நிறுவனத்திற்கும் செங்கல் சூளைக்கும் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.